பண்ண போறோம். என்ன சேலஞ்ச் தெரியுமா? பண்ணுங்க. நிறைய சேலஞ்ச் பண்றதுக்கு ஐடியாவும் கொடுங்க. நீங்க சொல்றதெல்லாம் நாங்க ட்ரை பண்றோம் சேலஞ்ச்ல. இன்னைக்கு என்ன சேலஞ்ச் பண்ண போறோம்னா டிராயிங் சேலஞ்ச். என்னன்னா 6 டிராயிங் வந்து 2 பேரும் பண்ண போறோம். அது வந்து தனித்தனியா எங்களுக்கு தெரியாது என்ன டிராயிங்ன்ட்டு. அது வந்து இப்ப கொடுப்பாங்க. இப்ப நாங்க டிராயிங் பண்ண போறோம். இப்ப நான் வரைய போறேன் गाइस. நீ தள்ளி உட்கார் போ. அதே டிராயிங் பார்த்தோன்னே சொல்ற மாதிரி தான். என்கிட்ட பென்னு கூட இல்லை, பென்சில் கூட இல்லை, பென்ல வச்சு தான் வரைய போறேன். இதே ஆர்டர்ல தான் வரையணுமா இல்லை அப்படியே வரையணும் நம்ம இஷ்டம்? ஐயோ ஐயோ எனக்கு தெரியவே இல்லையே. நான் எப்பயோ வரைகிறேன், நீங்க தான் கண்டுபிடிக்கணும். என் டிராயிங் திறமையை மட்டும் இப்போ பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் டிராயிங் முடிச்சிட்டேன். நான் வரைச்சேன். என் டிராயிங் திறமை ஃபர்ஸ்ட் இல்லை, அவங்க பார்க்குறாங்களோ இல்லை நீங்க பாருங்க. இப்படி மஜா இருக்கா? இது வந்து செகண்ட் டிராயிங். எவ்வளோ அழகா இருக்குல்ல, தெரியுதா? ஓகே, இப்போ 2 பேர் டிராயிங்கை காமிச்சிட்டு கண்டுபிடிக்குமா? வச்சுட்டீங்களா? நான் இந்த கண்டுபிடிங்க, முன்னது நான் கண்டுபிடிக்கிறேன். இது கௌவா? இது வந்து சூரியன் வியூஸ். என்ன வியூஸ்? அது நடுவில் இருக்கிறது என் டிராயிங். நான் சும்மா சரி உங்களுக்கு புரியணுன்றதுக்கு வச்சுக்கிறேன். ஓ, நடுவில் இருக்கிறது டிராயிங். மலை. ஓகே, இது வந்து என்னது கௌவா? இதான் இது நண்டு மாதிரி இது நீட்டா டெல்லியடி கண்டுபிடிது. டாகா, கௌவா, கேட்டா, மங்கி அடிக்குது. என்னடா போயிது? தோத்துட்டு ஒத்துக்கிறியா? நானே தோத்தேன். நீ வந்து நான் கண்டுபிடிக்க வைக்கிற அளவுக்கு வரையணும். உனக்கு தெரியல. என்ன அது பார்த்தாலே தெரியுது பாரு அழகா. என்ன இது பாருங்க. இல்ல என்ன தெரியுது. அவங்களே கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கரெக்டா கமெண்ட் பண்ணீங்கன்னா சொல்றேன். மா இது எனக்கு நானே தெரியலமா கடைசி வரைக்கும். நீயே சொல்றமா. பேர் தான் பாண்டா. மா வீரமா இது பாண்டாவுக்கு வரைக்கிற எப்பா கொடுமை பண்ணி வச்சுக்கிறோமா. சரி அடுத்த கிளாஸ் வரையறேன். அடுத்த ட்ராயிங் முடிச்சிட்டீங்களா? அதுக்குள்ள ஏற்சன்னா முடிக்கிறீங்க. என் ட்ராயிங் முடிச்சிட்டேன். கைஸ் இது கொஞ்சம் எனக்கு வரைய தெரியல. இதான் எனக்கு வரைய வந்துச்சு. சரி விடுங்க, அம்மாயிட்ட கொடுப்போம். இது அழகா வரைச்சிக்கிற பரவாயில்ல. உங்களுக்கு டிராயிங் திறமெல்லாம் இருக்குது. இது வந்து ஏதோ பேடு. என்ன பேடுன்னு சொல்லணுமா? ஆமா. இது ஏதோ பேர்டுன்னு எனக்கு தெரியுது. ஆனா என்ன பேர்டுன்னு தெரியலையே. கண்டுபிடி. ஈஸியா தான் வரைஞ்சு கொடுத்துருக்கேன். ஈஸியா வரைஞ்சு கொடுத்துருக்கீங்களா? பேர்டு மாதிரி வரைச்சிங்க. என்ன பேர்டுன்னு தெரியலையே எனக்கு. சிட்டுக்குருவியா? எஸ். நான் கண்டுபிடிச்சேன் கரெக்டா. சும்மா கெஸ் பண்ணேன். கட்டாயிடுச்சு. இப்ப இதை கண்டுபிடிக்க எனக்கு கொஞ்சம் வரைய தெரியலப்பா. அது ஓனாவா? ஓனா இல்லப்பா. காக்காவும் இல்லப்பா. இது கொஞ்சம் ரோட்ல போகுதுப்பா. ரோட்ல போகுமா? காக்கா குருவி மாதிரியே இல்லை.
கீழே கூட நம்ம வீட்டாண்ட தொல்லை பண்ணி வச்சிருப்பா அப்பப்ப. எலியா guys, இது எலினா யாராவது நம்புவாங்களா பாருங்க. இது எலியா? எலி எனக்கு தெரியல guys, sorry. எலி இப்படி இருக்குமா? நீங்களே பார்த்து சொல்லுங்க எனக்கு. கமெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட், எலி இப்படிதான் இருக்குமாட்டுன்னு. ஓகே, ஓகே, என் திறமைய பாருங்க எவ்வளவு சீக்கிரமா வரையறேன் பாருங்க நானு. இங்க பாருங்க. அஜவா ஈஸியா இருக்கா என் டிராயிங் பாருங்க guys. ஆனா எங்க அம்மா கண்டுபிடிக்க மாட்டாங்க, அதான் பெரிய போய். இது வந்து பட்டர்ஃப்ளை. ஈஸியா கண்டுபிடிச்சு பாத்தீங்களா? கரெக்டா? என்னால கண்டுபிடிக்க முடியலையே. வானம். வானமா? வானத்துல இருக்க வந்து ஆனா அது வானம் இல்லையே. வானவில். வானவில் பத்தா வாங்கி வந்து வெக்கட்டா. கிட்ட வச்சுங்க அப்படியே பண்ணு. This is யானே. எப்படி கண்டுபிடிச்ச? நான் எதிர்பார்த்தவே எனக்கு கண்டுபிடிப்பேன்ட்டு. எப்படி கண்டுபிடிச்சீங்க? நீ எப்படி வருவேன்னு எனக்கு தெரியாதா? பாப்பா வைக்காதீங்க ஐஸ். இதுனா பெண்ணா? இல்ல எனக்கு தெரியல, நீங்களே சொல்றீங்க. தினமும் வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம வாங்கி சாப்பிடுவோமே. இதுதான் சாப்பிடுற பொருளா? ஆமா. லாலிபாப்பா? வாரத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிடுவோன்ற. சிக்கனா? வாழைப்பழம் சிக்கன் தான் சாப்பிடுவான். ஃப்ரெஞ்ச் ஃப்ரையா? ஃப்ரெஞ்ச் ஃப்ரை கூட நீட்டா தானே இருக்கும். வாங்கி வந்து கொடுத்த ஞாபகம் இருக்குதா? செவர்மாவா? நைட்டு ஒரு நாள் வாங்கி வந்து கொடுத்தியே. ஐஸ்கிரீமா? இல்ல, எந்த ஊர்ல ஐஸ்கிரீம் இப்படி இருக்கும்? நான் ஐஸ்கிரீம் இப்படி சொல்லி இப்படி இருந்தா கூட ஏதோ கண்டுபிடிச்சிருப்பேன். இப்படி இருந்தா கூட கண்டுபிடிச்சிருப்பேன். இது என்ன கர்லி மாதிரி இது ஐஸ்கிரீம் கண்டுபிடிச்சிருக்கு. இது குச்சி ஐஸ். குச்சி ஐஸ் குச்சி ஐஸ்னு ஓடு. இது வந்து என்னோட டிராயிங். இது என்ன வீடு? இது பூனைக்குட்டி. இல்ல புலி. புலி? புலி பெருசா இருக்கும். இது குட்டி அனிமல். நாய்க்குட்டி. நாய்க்குட்டினா நான் லூனாவுக்கு காமிச்சிருப்பேன். நம்ம வீட்டுல இருக்காளே அவ இல்ல. முயல். கரெக்ட். இது என்ன வீடு? சிம்பிளா இருக்கு உங்களுக்கு மட்டும். மைக் இல்ல, மைக் இப்படி பேசுறாங்களே. ஹாய் गाइस, வெல்கம் டு அவர் சேனல் அப்படிን மைக் இப்படி. ஹெட்செட். வரல. என் டிராயிங் திறமையில கண்டுபிடிக்கிறாங்க உங்களுக்கு அம்மா. அங்க இருக்காங்க. அம்மாக்கு வந்து ஆஸ்கர் அவார்ட் நான் தரேன். கிளாஸ் அப்படி. இதெல்லாம் நடக்குமா நினைச்சனே, நடந்துருச்சு. இது வந்து மானா? இது டாக்டர். டாக்டர் இல்ல, இது டாக்டர் எங்க என்ன இது டாக்டர் இதெல்லாம் வச்சுனுறாரு. இல்லதான் சொல்லி இல்லாம வச்சுக்கிறாரு டாக்டர். இப்ப எல்லா உலகமே இதுலதான் இருக்கு. உலகமே இதுல. சார்ஜ். சார்ஜ் ஏண்டி இங்க போகும்போது ரெண்டு மைக் காது போடுறது. மைக்கா? மைக்கா என்னது? ஒழுங்கா சொல்லணும் பேரை கண்டுபிடிச்சா. பேர் என்னவோ வர மாட்டேங்குதே. என்னவோ வர மாட்டேங்குதா? சரி, நம்ம வீட்டுல எந்த இடத்துக்கு காமிங்க. அது பேர் தான் வர மாட்டேங்குதே.
சொல்லுங்க என்னன்னு. யோசிக்கணுமா? சரி அது பேர் சொல்ல வேணாம். அது எதுக்கு யூஸ் பண்றாங்க, என்ன எதுல போட்டு யூஸ் பண்ணுவாங்க, என்ன அப்படி சொல்லு. போன்ல போட்டு காதுல வச்சு கேட்போம். மைக்கு. டிப்ரெஷன். இது வந்து மான் குட்டியா? நம்ம இந்த மாதிரி டிராயிங் திறமை வந்து உள்ள ஒளிச்சிருக்குப்பா நமக்குள்ள. நம்மள மாதிரி யார் டிராயிங் யாருமே கிடையாது. கைஸ் அவங்க என்கிட்ட டிராயிங் கிளாஸ் வாங்க, சொல்லித்தரேன். சரி எப்படி இருந்துச்சு என் vlog, எங்க vlog எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. அவங்க வரைஞ்சது எல்லாத்துக்கும் கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்தது. லாஸ்ட்ல அந்த மான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு தும்பிக்கை இருக்குன்னு தெரியல. கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, லவ் யூ ஆல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம எல்லாரும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் சொல்லுங்க. நெக்ஸ்ட் சேலஞ்ச் என்ன பண்ணலாம்ன்றது ஐடியா நீங்களே கொடுங்க. பாய். பாய்.